தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, 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 மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளிதரம் விக்ரமநாயகமூர்த்திக்கு ஜெய். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹா ஜெய். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் அம்பாளோட குண விசேஷங்களை பார்த்துட்டுருக்கோம். அம்பாள் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி காத்து ரட்சிச்சுட்டு அப்புறம் எப்பெல்லாம் அசுரால் வராலோ அவர்களை சம்ஹாரம் பண்ணி இந்த லோகத்தை ரட்சிச்சுட்டு இருக்கா. அவளே பிரம்மாவாக இருக்கா, அவளே விஷ்ணுவாக இருக்கா, அவளே சிவனாக இருக்கா, அவளோட அம்சமாக இருக்குது. அவளே சரஸ்வதியாக இருந்து வாக்கு கொடுக்குறா, அவளே திருமகளாக இருந்து வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறா, அவளே துர்கையாக இருந்து நம்மளுக்கு வீரத்தையும் கொடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். ஒரு சில அம்பாளோட பரம கிருப்பையினால் இந்த பாரத தேசம் முழுக்க பல இடங்களில் அம்பாள் குடிக்கொண்டுருக்கா. ஒரே அம்பாள் தான், ஆனால் பல பெயர்களில் பல வடிவங்களில் பல கதைகளோட பல பக்தர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆங்காங்கு தன் பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டே குடிக்கொண்டுருக்கா. காமாட்சியிலேருந்து ஆரம்பிப்போம். காமாட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவள் சக்தி பீடம். கையில் கருணையே பொங்குகின்ற கண்களை உடையவள். கையில் கரும்பு வில்லு வச்சுட்டுருக்கா, மலர் பானத்தை வச்சுட்டுருக்கா. அந்த காமாட்சி கோயிலை பார்த்தீங்கன்னா, காமாட்சியை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் காமகோட்டம் அப்படின்னு சொல்லுவாள். ஆதிசங்கரர் சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான தேவி. வேண்டியவர்களுக்கு என்ன, தன்னோட பக்தர்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள். ஐஸ்வர்யம் வேணுமா கொடுப்பா, நல்ல சம்பத்து வேணுமா கொடுப்பா, நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணுமா கொடுப்பா, வேலை வேணுமா என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காமாட்சி. அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு ஊமை இருந்தார். அந்த ஊமையால் பேச முடியல. அந்த ஊமை என்ன பண்ணார்னாக்க, இது மாதிரி ராத்திரி வேளையில் அம்பாள் வெளியில் புறப்பாடு வருவா, திக்விஜய் மாதிரி வருவா, நீ போய் கோயிலுக்குள்ளே இருந்தனாக்கா அம்பாளை பார்க்கலான்னு யாரோ சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், உட்காந்துட்டான், கோயிலில் உட்காந்துட்டார். ஒரு சமயம் அம்பாள் வெளியே காமாட்சி வெளில வரச்சேன். அவன் நாக்கா காட்டு அப்படின்னா, நாக்கா காட்டினான், தன்னோட தாம்பழத்தை துப்பினான். அவன் பெரிய கவியாக போயிட்டான். அவனுக்கு பேர் மூக்கனாக இருந்ததுனால மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 500 ஸ்லோகங்கள். சதின்னு சொன்னால் 500, பஞ்சசதினா 500. என்ன பண்ணியிருக்காருனாக்க, அம்பாளை பற்றி அழகாக 500 ஸ்லோகத்தை அவர் பண்ணியிருக்கார். மூக்க பஞ்சசதின்னு பேர். அதில் முதல் 100 ஸ்லோகம் எப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஆர்யா விருத்தம்னு சொல்லக்கூடிய விருத்தத்தில் ஆர்யா சதகம் அப்படின்னு பாடியிருக்கார். அதில் அம்பாள் காமாட்சியோட பொதுவான மகிமைகளை பற்றி நிறையா பாடியிருக்கார் அந்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் அம்பாளோட திருவடி பாதாரவிந்த சதகம், பாதாரவிந்தத்தை பற்றியே, அவரோட திருவடியை பற்றியே, அவர் இப்படி அந்த திருவடினால் அந்த திருவடியை நம்ம போய் அடைஞ்சால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு பாதாரவிந்த சதகம்னு சொல்லிட்டு ஒரு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அப்புறம் காமாட்சியோட குணங்களை, கல்யாண குணங்களை பற்றிய ஒரு 100 ஸ்லோகம். அதுக்கு ஸ்துதி சதகம் அப்படின்னு பேர்.
அம்பாளோட கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கருணை, அந்த கிருபை இருக்க இல்லையா, அது கடாட்ச சதகம் அப்படின்னு பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து அம்பாளோட புன் சிரிப்பு, மந்தஹாசம், மந்தஸ்மிருத சதகம்னு பேர் அதுக்கு. அவளோட சிரிப்பு, அவளோட சௌந்தரியம், அழகு, இதை பற்றி ஒரு 100 ஸ்லோகம் அப்படின்ட்டு ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், சுதி சதகம், கடாட்ச சதகம், மந்தஸ்மிருத சதகம்னு சொல்லிட்டு மொத்தம் 500 ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். இந்த காமாட்சியோட கிருபையினால், அது ஒரு சக்தி பீடம், காமாட்சியோட கிருபையினால் அது பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இதே காமாட்சி வந்து, காமாட்சி மேலே நம்ம மகாபிரியா வந்து எந்த ஒரு, அவரே வந்து காமாட்சி ஸ்வரூபந்தான் அவர். எப்போதும் காமாட்சி பார்த்துப்பா, காமாட்சி பார்த்துப்பா, காமாட்சி கிருபை பண்ணுவா அப்படின்னு சொல்லுவார் மகாபிரிவா. காமாட்சி ஸ்வரூபம் என்று காமாட்சி மேலே அவ்வளோ பக்தி அவருக்கு. இப்போ இருக்கிற பெரியவாளும் அந்த மடத்தில் வரக்கூடிய அத்தனை பெரியவாளுமே காமாட்சி மேலே அதீத ஒரு காதல் கொண்டவர்கள். திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகளும் காமாட்சி மேலே எப்போ பார்த்தாலும் இந்த மூக்க பஞ்சதி சொல்லியே அந்த பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பாராம். பின்னாடி வந்து அவர் பெரிய ஜீவன்முக்தர் ஆனதுக்கு காரணமே இந்த காமாட்சியை பற்றி நிறைய இந்த மூக்க சொன்னது தான் அவர் சொல்லுவாள். அப்படிப்பட்ட காமாட்சி, அந்த காமாட்சி கோயிலில் வந்து இங்கே வந்து ஈஸ்வரனுக்கு வந்து தனியாக அம்பாள் சன்னிதினே கிடையாது. காமாட்சி தான் பொதுவாக இருப்பாள் எல்லாருக்கும். அப்படியே நம்ம திருக்கடியூர் வந்தேன்னு சொன்னாக்க அபிராமி, அந்த அபிராமி வந்து இங்கேயும் ஒரு பக்தனுக்காக, அங்கே ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணரோட வேலை என்னன்னு கேட்டாக்க, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன வாரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வேலை. அந்த காலத்தில் பிராமணாளுக்கு இதுக்குன்னு ஒரு வேலை ஒருத்தர் வச்சுருப்பான். அது மாதிரி இருக்கார். இதை பார்த்து, ஆனால் அவருக்கு அந்த பிராமணருக்கு அது மட்டும் சொல்கிறது வேலை கிடையாது. அவருக்கு வந்து அந்த அபிராமி மேலே அப்படி ஒரு காதல், ஒரு பக்தி, எப்போதும் அம்பாலையே பார்த்துட்டு இருப்பார். அபிராமி அபிராமி அபிராமின்னா அப்படி அபிராமி மேலேயே பக்தி பண்ணிட்டு இருந்தார் அந்த பிராமணர். அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து இந்த பிராமணர் வந்து வேலைக்கும் போமா, வேலையும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன வாரம்னு சொல்லிவிட்டு காசு மட்டும் நெல் வாங்கிட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லை, பார்த்தா அபிராமி அபிராமின்ட்டு சன்னதிலே அம்பாள் சன்னதிலே உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் மேலே வந்து பொறாமை வந்ததுனால என்ன எடுத்துக்கிட்டால், இவர் எப்படியாவது வந்து ராஜாட்ட வந்து சொல்லி இவரோட வேலைக்கு வந்து வேட்டு வைக்கணும் அப்படின்னு அவெல்லாம் திருமணம் பண்ணுறா. இவர் எப்போதும் ஆஸ் யூஷுவல் அம்பாள் முன்னாடி உட்காந்துட்டுருக்கா. அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. அன்றைக்கி என்ன பண்ணுறான், அந்த மகாராஜா சரபோஜி மகாராஜா வராருங்க. வந்ததும் இவர் வந்து தன் நிலையிலே இல்லை. அவர் ஏன்னா அம்பாலையே தியானம் பண்ணிட்டு இருக்கார், அம்பாலையே கதின்னு உட்காந்துட்டுருக்கார். அப்படிப்பட்டவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படி உட்காந்துட்டுருக்கார். அப்போ ராஜா வந்திருக்கானே எல்லோரும் ஏந்திரிப்பா இல்லையா, எல்லாம் தள்ளுங்கன்னு சொல்லுவாள், எல்லாம் ஏந்திரிப்பா, மரியாதை கொடுப்பா இல்லையா. இவர் வந்து அப்படியே தன்னை மறந்துருக்கார். அதாவது மகான்கள் நல்லா எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு மூக்கனை போல இருப்பா, பித்தனை போல் இருப்பா, ஜடமாக இருப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படியே இருப்பா. உண்மத்த மூக்க ஜடவத்து, உண்மத்த நிலையில் இருப்பாள். மூக்க ஜடவத்துன்னு பாகவதம் சொல்கிறது. அதனால் வந்து அவள் வந்து வேறு ஸ்திதியில் இருப்பாள். அம்பாலையே தியானம் பண்ணிட்டு அதிலேயே திளைச்சி போயிருப்பாள். இந்த மகாராஜா வந்தான், கூப்பிட்டு பார்த்தான். அவர் வந்து நிதானம் வரல. உடனே பக்கத்தில் போட்டு உலுக்கினதும் சுதாரிச்சுட்டு அப்படின்னாரு. யார் இவர் அப்படின்னு கேட்டான். இவர் பைத்தியம் மாதிரி இவர் வந்து இங்கே திதி வாரம் சொல்லக்கூடியவர், அது சொல்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அப்படியா, இன்றைக்கி என்ன திதி சுவாமி அப்படின்னு ராஜா கேட்டார். அவர் அம்பாலையே தியானம் பண்ணிட்டு இருந்த அந்த பிராமணர் பார்த்தார், இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்ட்டார். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இன்றைக்கி அமாவாசை இப்போ தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், பௌர்ணமின்றானே, இன்றைக்கி ராத்திரி வந்து பௌர்ணமியில் வரும், தலையை எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டார். எல்லோரும் ஏற்பட்டால் இப்போ சிலர் இந்த நல்ல மனது படைத்த சில மனிதர்கள் இருப்பா இல்லையா, அவெல்லாம் வந்து அப்புறம் அவர் ஒழுகி அவர் நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னார், எப்பா தப்பு பண்ணிட்டியாப்பா, இன்றைக்கி வந்து அமாவாசை, நீ பௌர்ணமின்னு சொல்லிட்டியப்பா. ராஜா வந்து நீ நைட்டு பௌர்ணமி நில வரணும்னு சொன்னாக்க அவன் தலையை எடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கான், என்ன பண்ண போகிற? எனக்கு வந்து அம்பாலோட இதையே பார்த்துட்டு இருந்தேன், அம்பாலோட திருமுகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், பௌர்ணமியாக தெரிஞ்சது, அதனால் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அப்படின்றது. இல்லைப்பா, உன் உயிருக்கே ஆபத்துப்பா, நீ எப்படி அமாவாசனைக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டதும்
இல்லை அம்பாள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கீழே அக்னியை மூட்டி மேலே ஒரு தறியை கட்டி அம்பாளை நோக்கி பாட ஆரம்பித்தார். அவர் தான் அபிராமி அந்தாதி. அந்தாதின்னு சொன்னக்கு எந்த ஒரு பதத்தில் முடிக்கிறாரோ அடுத்த பாட்டுக்கு ஃபஸ்ட் லைனாக இருக்கும். அந்தம் ஆதி, அப்படியே ஃபஸ்ட்டு முடிகிற வேர்டு அடுத்த பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கும். அப்படின்னு 100 பாட்டு 71 பாட்டு பாடினப்பயே அம்பாள் வந்துட்டா. என்ன பண்ணாங்க, பாடுறப்ப தன் தாடங்கத்தை கழிக்க அப்படி தூக்கி போட்டாலாம். அப்படியே பௌர்ணமியாக ஜொலிச்சது. உடனே மகாராஜா வந்து பயந்து போயிட்டார். உண்மையிலே ஒரு பெரிய மகாத்மா தான் சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து நிறையா சாசனங்கள்லாம் எழுதி வச்சான்னு சொல்லிட்டு கதை மேற்கொண்டு போகிறது. இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த அபிராமி பட்டர்னு பேர் அந்த பிராமணர் பேர். அவர் ஏற்பேர் வந்து சில சரித்திர சுப்பிரமணியன்னு வருது. அந்த பிராமணர் அவர் அபிராமி மேலே அந்தாதி பாடல அபிராமி பட்டர், அபிராமிக்கு பிரியமானவர் அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். அந்த அபிராமி பட்டர் பண்ணின அந்த 100 பாடல்கள் அந்தாதி இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான பாடல்கள். அவர் சொல்கிறார் அதில் இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும்னாக்க, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் அபிராமி அந்தாதி. எனக்கு வந்து வீடு வேணும் கொடுக்கும், எனக்கு கல்யாணம் ஆகணும் கொடுக்கும், சத்சங்கம் வேணும் கொடுக்கும், குழந்தை பிறக்கணும் கொடுக்கும், நிறைய ஐஸ்வர்யம் வேணும் கொடுக்கும், எனக்கு உயர்ந்த பதவி வேணும், எல்லாம் சர்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக தருவது இந்த அபிராமி அந்தாதி. ஃபஸ்ட்டு பாட்டில் பிள்ளையாரை பற்றி சொல்லிட்டும் 2 பாட்டு பார்க்கலாம். ஆனால் இது பெரிய கடல். அபிராமி அந்தாதிங்கிறது பெரிய கடல். 100 பாட்டு இருக்குது. அதனால் இது சொல்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். அதாவது நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னாக்க, அம்பாளோட பக்தர்கள் நிகழ்த்திய சில லீலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அம்பாளோட கிருபையினால். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வந்து தன் பக்தர்களை வந்து காப்பாற்றுவதற்காக எப்படி பல கோயில்களை குடிக்கொண்டுருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து கொன்றை மலர் மாலையும் சண்பக மாலையும் அணிந்திருக்கக்கூடிய அபிராமி. அவள் யாருன்னு கேட்டால், தில்லை நடராஜரோட ஒரு பாகத்தில் இருக்கக்கூடியவ. அப்படி இந்த 7 உலகத்தையும் காப்பாற்றக்கூடியவ. அப்படிப்பட்ட வந்து என்னோட சிந்தைக்குள்ளே இருக்கணும். அதுக்கு வந்து இந்த கார்மேனி உடைய கணபதி எனக்கு அருள் புரியட்டும்னு காப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டாக்க, பெண்களுக்கு எது கல்யாணமான பெண்களுக்கு எது அழகுன்னு கேட்டாக்க, உச்சியில் வந்து குங்குமம் வச்சுக்கணும் அவசியம். நடுவகடு எடுக்கணும். ஒரு வாட்டி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கல்யாணமான பெண் ஸ்திரீ வந்து சைடாக வந்து வாரியிருந்தா. அவர் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவளுக்கு வாழ்க்கையில் வந்து எதுவுமே சரியாக வரல. எப்போ பார்த்தாலும் அவளோட கணவனோட பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை, இப்படியே இருந்துட்டு இருந்தது. அவள் வந்ததும் பெரியவா சொன்னால், நீ வந்து சைடாக எடுத்துருக்க, நேர் வகடு. ஸ்திரீகள்லாம் வந்து நேர் வகடு எடுக்கணும், அது உச்சியில் திலகம் வச்சுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அந்த பெண்ணும் பெரியவா சொன்னதை கேட்டுட்டு நேராக வாரின்ட்டு, சைடெல்லாம் வாரக்கூடாது லேடிஸ்லாம், ஸ்திரீகள்லாம் கல்யாணமான பெண்கள் நேராக வாரின்ட்டு உச்சியில் திலகம் வச்சுருந்தாலாம். அது வந்து அபிராமிக்கு எப்படி இருக்குன்னாக்கா, அதை பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் போல் இருக்கான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். எல்லாரும் சான்றோர்கள்லாம் மதிக்கக்கூடிய அந்த மாணிக்கம். அவள் எப்படி இருக்கான்னா, அவளை வந்து மலர் கமலத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மகாலட்சுமியே துதி பண்ணுறா, மின்னல் கொடி அப்படின்னு சொல்கிறா. அவள் என்ன பண்ணிருக்கான்னாக்க, எப்போதும் வந்து எனக்கு விழித்துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு முதல் பாட்டில் சொல்கிறார். அப்புறம் வந்து நீ தான் எனக்கு துணை, நீ தான் என்னோட அம்மா, நீ தான் வந்து கையில் வந்து கரும்பு வில்லும் அம்பு மலர்களும் வச்சுன்னு இருக்க, பாசம் அங்குசம் வச்சுட்டு இருக்க, நீ தான் திருப்புர சுந்தரி, என்னை காப்பாற்று, நீ தான் எனக்கு துணை அப்படின்றான். அப்படியே பேர் போயிட்டே இருக்குது. அதில் 6வது பாட்டை சொல்கிறார், உன்னோட திருநாபம் தான் வந்து நான் எப்போதும் உச்சரிச்சுட்டே இருக்கேன், அதுதான் எனக்கு வந்து காப்பாற்றிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என் லைஃப் எப்படின்னு கேட்டாக்க, தயிரை கடையிறப்ப மத்தில் கடையிறப்ப எப்படி வந்து அந்த தயிர் வந்து படாத பாடுபடுமோ அது மாதிரி நான் வந்து பிறந்து இறந்து திருப்பி பிறந்துட்டே இறக்குறேன் இந்த சூழலில் இருந்துகிட்டே இருக்கேன். அது விலகணும்னு சொன்னாக்க நீ தான் கிருபை பண்ணணும். இந்த அறிவில்லாத மனிதர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, எப்போதும் வந்து தேவையில்லாத பேசிட்டு உன்னோட உன்னோட சிந்தனையே இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னாக்க, ஏதோ வாழ்க்கை நடத்தின்னு இருக்கா.
நான் புரிஞ்சுட்டேன், நான் சீக்கிரட்டை தெரிஞ்சுட்டேன், அபிராமியால் தான் அம்பாலால் தான் நடக்கணும்னு தெரிஞ்சுட்டேன், அதனால் அந்த கூட்டத்தை நான் வெறுக்கிறேன், நான் உங்ககிட்டயே வரேன்னு சொல்லிட்டு அற்புதமான பாடல்கள், ரொம்ப எளிமையான பாடல்கள். அபிராமி அந்தாதி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டாக்க, அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் தன் பக்தனோட வாக்கை காப்பாற்றுறதுக்காக அபிராமி அன்னைக்கு வந்து தன் தோட்டை காட்டி தூக்கி போட்டால் ஒன்றா அன்றைக்கி பௌர்ணமியாக இருந்தது. அதுதான் இங்கே விசேஷம். அம்பாள் வந்து எப்படி கிருபா பண்ணுறா பாருங்க. தன் உண்மையான பக்தன், தன் நிஜ பக்தன், தன்னையே கதின்னு இருக்கிறவனோட வாழ்க்கையை அவள் கையில் இருக்கிறதுனால ராஜா அவளை மிரட்டியும் கூட அவன் சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்ணுறதுக்கு அவள் தயாராக இருப்பாள். அதான் இங்கே விஷயம். அங்கே காமாட்சி ஒரு ஊமையை பேச வச்சா, இங்கே அபிராமி பட்டருக்கோசரம் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக உண்டாக்கினா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்ப்பரக்ஷாம்பிகா திருக்கருகாவூர் இருக்கு இல்லையா, அம்மா இல்லையா, அம்மாவுக்கு தானே தெரியும் ஒரு கர்ப்பத்தை எப்படி காப்பாற்றணும். ஒரு குழந்தை, ஒரு ஸ்திரீக்கு எது அழகு? கல்யாணம் ஆகணும், கல்யாணமாகி குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்து அவங்கள தாயும் 4 பேர் கூப்பிடணும் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டாக்க கன்சீவே ஆக மாட்டா, கர்ப்பம் தரிக்க மாட்டா. சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டாக்க கர்ப்பம் வரும், களைஞ்சி போயிடும். சில பேருக்கு வந்து பிரசவம் வந்து சிக்கலாக ஆகும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த கர்ப்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த அம்பாள்கிட்ட, கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாள்கிட்ட வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், புராண காலத்து கதை ஒன்று. மிருத்ருவர் வேதிகைன்னு சொல்லக்கூடிய ரிஷியும் ரிஷி பத்தினியும் இந்த அம்பாளை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தா. அதில் அந்த வேதிகைன்னு சொல்லக்கூடிய வந்து கர்ப்பம் தரிக்கிறா. அவள் ஒரு சமயம் வந்து இந்த மித்ருவருங்கிற ரிஷி இங்கே வெளியில் போயிட்டார். அப்போ வந்து ஊர்த்வபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி வந்து அந்த ஒரு சன்னியாசி அவர் என்ன பண்ணுறாருனாக்க பிக்ஷை கேட்குறார். இந்த வேதிகைன்ற வந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால அவர் சொன்னது காதில் விழலை. அவள் வந்து உள்ள அந்த அசதியில் உட்காண்ட்ருக்கா. இவர் 4-5 வாட்டி கத்தி கத்தி பார்த்துட்டு வரலங்கணும், நீ வந்து உன் கர்ப்பம் களையாட்டணும்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே இந்த வேதிக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுது. என்னடா அது இப்படி ஆயிடுத்தேன்னு தன் கணவர்கிட்ட சொல்ல, உடனே 2 பேரும் இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதும் அம்பாளே வந்து அந்த கர்ப்பத்தை ஒரு குடத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த குடத்தை, அந்த குடத்தில் அந்த சிசுவை வந்து காப்பாற்றி அவரோட குழந்தை பிறந்தது அப்படின்ட்டு ஒரு பூர்வீக ஒரு கதை. யாருக்கு வந்து குழந்தை இல்லையோ இந்த திருக்கருகாவூர் ஊருக்கு வந்து அம்பாளோட திருவடியில் நெய் வச்சு, பசு நெய் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு 48 நாட்கள் அந்த நெய்யை எடுத்துக்கணும். கணவனும் எடுத்துக்கணும், மனைவியும் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பரக்ஷாம்பிகாவோட படி, அந்த கர்ப்பத்துக்கு முன்னாடி படி இருக்கு இல்லையா, அந்த படியில் வந்து நெய்யால் அந்த படியை சுத்தம் பண்ணி கோலம் போடணும். கோலம் போட்டேன்னு சொன்னாக்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு அம்பாள் வந்து சொல்லியிருக்கா. இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த திருக்கருகாவூரில் வந்து இது வரைக்கும் வந்து யாருக்கும் வந்து குறப்பிரசவம் ஆனது இல்லையா, கர்ப்பம் களைஞ்சது கிடையாதான். அந்த அம்பாளோட மகிமையை பாருங்கள், அந்த ஊர்காரில் எப்படி காப்பாற்றுறது அது சொல்ல வரணும் இந்த காலத்துலேயும். அதனால் அம்பாள் அப்போ தான் இருந்தா இப்போ இல்லை அப்படிலாம் கிடையாது. அம்பாள் பரம கருணை உள்ளவள். ஒரு கர்ப்பத்தை தாயுமா இருந்து காப்பாற்றக்கூடிய அவள் தானே, தாய் இல்லையா. அதனால் அப்படி காப்பாற்றின்னு இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்பவும் நேர்த்திக்கிட்ட பூர்த்தி பண்ணுறதுக்கு சில துலாபாரம் கொடுப்பா, அம்பாளுக்கு தேவையானது வாங்கி வஸ்திரம் கொடுப்பா, நேர்த்திக்கிட்ட பூர்த்தி பண்ணிப்பா. விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அம்பாள் கிருபா பண்ணினான்னு சொன்னாக்க முக்கியமாக எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது? குழந்தைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. கல்யாணம் எடுத்து குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அந்த குழந்தைய வரத்தை ஈஸியாக கொடுக்கக்கூடிய, அப்புறம் கர்ப்பம் தரிச்சிட்டான்னு சொன்னாக்க அந்த கர்ப்பத்துக்கு ஒரு 10 மாதம் வந்து அந்த கர்ப்பத்தையும் தாயையும் சேயும் காப்பாற்றக்கூடியவள் இந்த கர்ப்பரக்ஷாம்பிகா. அவசியம் எல்லாரும் கல்யாணமானவர்கள்லாம் போக வேண்டிய ஒரு திருத்தலம். அம்பாள் பரம கிருபையோடு இருக்காங்க திருக்கருகாவூரில். அவசியம் பார்க்க வேண்டிய இடம். அதுக்கப்புறம் திருமழிச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய ஊர் லலிதாம்பிகை.
இது பிரம்மாண்ட புராணத்தில் வந்து இந்த அஷ்டோத்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. லலிதா தேவி தன் வாக் தேவதைகளை பார்த்து, எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கல லோகத்தில், அந்த கஷ்டம் போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்கிறப்ப தன் வாக் தேவதைகளை பார்த்து ஏன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால், அப்போ அவர்களை பண்ண ஸ்தோத்திரம் தான் லலிதாவோட 1000 நாமங்கள், சகஸ்ர நாமம், லலிதா சகஸ்ர நாமம் அப்படின்னு பேர். ஒரு சமயம் அகத்தியர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, பூலோகத்தை அப்படி சுற்றி பார்த்தார். அப்படி சுற்றி பார்க்குறச்ச எல்லாரும் வந்து ஒரு மனக்கவலையோடு இருக்கா, யாருக்கும் நிம்மதியே இல்லை, எல்லாம் இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அகத்தியர் என்ன பண்ணார், அங்கே வந்து மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் வந்தார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. அப்போ அவர் சொன்னார், அம்பாள் வந்து வாக்தேவதை மூலமாக இந்த சகஸ்ரநாமத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணினதும் அகத்தியர் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை வந்து சொல்லி லலிதா தேவியை கண்ணால் பார்த்து ரொம்ப அற்புதமாக லலிதா நவரத்ன மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று பாடி, அது பின்னாடி பார்ப்போம். அதை இந்த அகத்தியருக்கு வந்து ஹயக்கிரியவர் உபதேசம் பண்ணின இடம் இந்த ஊர், லலிதாம்பிகா ஊர். இந்த ஊரில் என்ன விசேஷம்னு கேட்டாக்க, இங்கே சண்டேஸ்வரருக்கு வந்து 4 முகம் இருக்குது, 4 முகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நவகிரகத்துக்கு வந்து தனியாக சன்னதியே கிடையாது இந்த கோவிலில். 12 ராசிக்கு 12 நாகர்கள் இருக்கா, அவ்வளோதான். சூரிய பகவானுக்கு வந்து அருணன் வந்து தேரோட்டியாக இருக்கார். இந்த அருணனுக்கு வந்து கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசை. அருணனுக்கு வந்து கொஞ்சம் அங்கஹீனம் இருக்குது. அதனால் வந்து சூரியன் வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணுறார். இது வந்து புராணத்தில் இருக்குது, இதெல்லாம் இருக்காலாம் கேட்கக்கூடாது, புராணத்தில் இருக்கிற கதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம. அருணன் வந்து பரியாசம் பண்ணுறார், நீ எல்லாம் எப்போ போகிறீங்க இரு அப்படின்னா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்க, மோகினியாக வந்து மாறி அவர் என்ன பண்ணுறாருனாக்கா கைலாசத்துக்கு போயிட்டு வர்றார். கைலாசத்துக்கு போயிட்டு வரப்போ வர வழியில் அந்த மோகினியாக ஒரு அருணன் மாறி இருக்கார் இல்லையா, அது மேலே ஆசை கொண்டு இந்திரன் வந்து அவரை ஒரு குழந்தைய கொடுக்குறான். அவன் தான் வாலி. சூரிய பகவான்கிட்ட வந்து சொன்னார், நான் கைலாசம் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டியா, எப்படி போனேன்? மோகினியாக போனேன் அப்படின்னா, அதை காட்டு எனக்கே அப்படின்னார். திருப்பி வந்து அருணன் சூரிய பகவானுக்காக மோகினியாக மாறினார். மாறினதும் அவருக்கும் ஆசை வந்ததுனால அப்போ வந்து அவருக்கு பிறந்த குழந்தை தான் சுக்ரீவன் அப்படின்னு ஒரு கதை வருது. இந்த கிண்டல் பரிகாசம் பண்ணார் இல்லையா, அதனால் வந்து சூரிய பகவானுக்கு வந்து ஒரு சாபத்தை சிவபெருமான், தன்னோட அடியாரை வந்து கிண்டல் பண்ணிட்டார் இல்லையா, சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்துட்டார். 7 மாதம் வந்து உன் கிரணமே இருக்காது போ அப்படின்னு சாபம் ஒரு இருளாக போயிடுத்து. உடனே சூரிய பகவான் வந்து அவர்கிட்ட இதுக்கு விமோச்சனம் கேட்டார். விமோச்சனம் கேட்டதும் அவர் வந்து இந்த யானை மேலே வச்சு பூஜை பண்ணு என்னையும் அம்பாளையும் அப்படின்னு சொன்னார். பூஜை பண்ணினார். பூஜை பண்ணுறப்ப டைம் ஆகிட்டே இருக்குது. மேகநாதர்னு பேர், அதனால் சூரிய பகவான் வந்து பூஜை பண்ண மேகநாதர் அப்படின்னு பேர். அந்த மேகநாதர் அப்படி சொன்னதுக்கப்புறம் 7 மாதம் ஆகலை, பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு இது விமோச்சனம் ஆகலையேன்னு சூரியன் கேட்டேன். உடனே அம்பாளுக்கு கோவம் வந்துடுது. என்ன அதுக்குள்ளே அவசரப்படுறியேன்னு ஏஞ்சியா. உடனே சிவன் அவரை வந்து சாந்தப்படுத்தி, உமே கொஞ்சம் சாந்தமாக இருமா, ஆல்ரெடி அவன் இதில் இருக்கான், இந்த லோகத்துக்கு சூரிய பகவான் அவசியம் தேவை, அவனுடைய இது தேவைன்னு சொல்லி அவரை கொஞ்சம் அடக்கி அம்பாளை வந்து சாந்தப்படுத்தி, அப்புறம் 7 மாதம் ஆனதுக்கப்புறம் சாபம் நீங்கி திருப்பி சூரியவன் வலம் வந்தார், தன்னோட ரியல் பொசிஷனுக்கு வந்தான்னு சொல்லிட்டு கதை. மேகநாதர் அப்படின்னு பேர். இந்த ஊர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு, யமதர்மனுக்கு, அருணனுக்கு, கருடனுக்கு, அதுக்கப்புறம் வாலி, சுக்ரீவன் எல்லாருக்கும் இது அவதார ஸ்தலம் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. இந்த கோவில் என்ன விசேஷம்னு கேட்டால், நவராத்திரி காலம் சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த லலிதா லலிதாம்பிகை இருக்கிற ஊரில், திருமழிச்சூரில், அங்கே எல்லோரும் கொலுசு, பாதத்துக்கு கொலுசு போகிறேன்னு சொல்லி வேண்டிப்பா. அதுக்கு இல்லாமல் விஜயதசமி அன்னைக்கு என்னன்னு கேட்டேன்னாக்க, இங்கே நெய்க்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறா. அதாவது என்னன்னு கேட்டாக்க, நவராத்திரி டயத்தில் விஜயதசமி அன்னைக்கு 3 மூட்டை அரிசி, அதில் வந்து என்ன பண்ணுறானாக்கா சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறானாக்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா. அம்பாள் முன்னாடி ஒரு பெரிய இலையை போட்டு 15 அடி நீளமாக இருக்கும், 4 அடி அகலமாக இருக்கும், 1.5 அடி உயரமாக இருக்கும். அதில் சக்கரை பொங்கல் நடுவில் ஒரு பெரிய குளம் மாதிரி பண்ணி அதில் 2.5 டின் நெய், பசு நெய்யை ஊற்றுவா. அம்பாளுக்கு லலிதாம்பிகைக்கு வந்து எல்லா அலங்காரம், சர்வ அலங்காரத்தையும் பண்ணிட்டும் திரையை எடுத்து தீபாரதனம் காட்டுறப்ப அந்த அம்பாளோட லலிதாம்பிகை திருமுகம் அந்த நெய்யில் வந்து நெய் குளத்தில் வந்து விழுமா.
அது யார் பார்க்குறாளோ அவளுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணம். இன்றைக்கும் விஜயதசமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனால் இந்த நெய்க்குள்ள தரிசனம் பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். லலிதா சகஸ்ரநாமம் பிறந்த ஊர். லலித்தை எப்படி அகத்தியருக்கு அப்படியே காட்சி கொடுத்த ஊர். அகத்தியர் லலிதா மேலே லலிதா நவரத்ன மாலை அப்படின்னு தமிழில் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட ஒரு சின்ன ஒரு கையடக்கமாக ரொம்ப அழகாக லலிதமான பதங்களால் தமிழ் பாடல்களால் நவரத்னங்களால் ஒரு மாலை பண்ணி அம்பாளுக்கு சாத்தியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு திருஸ்தலம். அம்பாள் பரம கிருபையினால், நம்ம மேலே இருக்கிற ஒரு கிருபையினால் இது மாதிரி பூலோகத்தில் பல கோயில்களை குடிக்கொண்டு பக்தர்களை காப்பாற்றின்னு இருக்கா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.